கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 பேதுரு 4:8. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு திருடன் என்ன செஞ்சிட்டான், அவன் பலவிதமான கொள்ளைகளிலே அகப்பட்டு திருடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அவன் மனம் திரும்பி வந்து கொண்டு இருக்கிறான். ஜெயிலேருந்து அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு திருடனை ஊரில் இருக்கிறவங்க யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த சொந்த வீட்டில் கூட ஏற்றுக்க மாட்டாங்க, சொந்த தெருவில் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் திருடன்னு பட்டம் கட்டிட்டாங்க. போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்படி திரும்பி வரான், மனம் திரும்பி வரான். வரும்போது ஒரு இரவு நேரத்தில் அந்த இடத்துக்கு வரும்போது யாருமே இவனை ஏற்றுக்கொள்ளலை. ஒரு பாதிரியார் என்ன செஞ்சார், இவன் அந்த உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டார். இரவு நல்லா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 12 மணி இருக்கும். ஒரு 12 மணியை போல் பாதிரியார் வீட்டில் இருந்த ஒரு 2 குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு இவன் ஓடியே போயிட்டான். ஓடி போய்ட்டு போது ராத்திரி நேரத்தில் ரோந்து வந்த போலீஸ்காரவங்க இவனை பார்த்துட்டாங்க. உடனே பிடிச்சிட்டாங்க. என்ன நீ குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க, இது யாருது அப்படின்னோடனே, நான் ஃபாதர் வீட்டில் படுத்திருந்தேன் அப்படின்னு அங்கே சொல்லலாம். சரி, ஃபாதர் வீட்டுக்கு நேராக அழைச்சிட்டு வராங்க. வந்தாங்கன்னா ஃபாதர்கிட்ட வந்தோடனே போலீஸ் வந்து இவனை கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே ஃபாதர் முந்திக்கிட்டார். என்ன முந்திக்கிட்டார்னா, தம்பி என்ன, ஏன் இன்னும் ஒரு குத்து விளக்கு விட்டுட்டு போயிட்டியப்பா, உன்னுடைய தானே இது, ஏன் இதை வச்சுட்டு போயிட்ட? அப்போ போலீஸ்காரவங்களுக்கு ஒரே திகைச்சு போயிட்டாங்க. அடாடாடா, இவனுடைய பொருள் தான், பாதிரியார் தான் கொடுத்துருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போலீஸ்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ உடனே அவன் திகைத்து போய் மறுபடியும் இனிமேல் இந்த தவறு செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக வேதத்தில் பிலமோன் என்கின்ற ஒரு நிருபம் இருக்கிறது. பிலமோன் ஒரு வியாபாரி. அவனிடத்தில் ஒனேசிமு என்கிறவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் திருடி கொண்டு ஓடி போய் விடுகிறான். பிலமோன் கடையில் இருந்த பொருள்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான், பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். ஒனேசிமு போயிட்டு அவனுக்கு மனசாட்சி வாதித்தது, மனம் உறுத்தினது. உடனடியாக நேராக போய் பவுலுக்கிட்ட தஞ்சம் அடைகிறான். பவுலுக்கிட்ட போய் தான் செய்த தவறுகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறான். நான் இந்த மாதிரிலாம் தவறு செஞ்சிட்டேன், என்னை மறுபடியும் எங்கள் ஓனர்கிட்ட போய் நீங்கள் சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே பவுல் அங்கேருந்து வராரு. அங்கே பிலமோனுக்கிட்ட வந்து சேர்றார். பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதம் தான் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம்னு அர்த்தம். அப்போ சொல்கிறாரு, பிலமோனே, இந்த ஒனேசிமு உனக்கு முன்னாடி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், இப்பொழுதோ உனக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனமாக இருக்கிறான் என்று பிலமோன் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்கிறார். 11வது வசனத்தில் மறுபடியும் சொல்கிறாரு, என் உள்ளம்போல் இருக்கிற இவனை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ளுப்பா அப்படிங்கிறார். உடனே பிலமோன் மன்னித்து அந்த ஒனேசிமை ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கும் நீங்களும் நானும் செய்த தவறுகளை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் ஆண்டவர் அவர் நம்மளை எல்லாவற்றையும் மன்னித்தார். நமக்காக அந்த பவுல் ஸ்தானத்தில் இயேசு இருந்து, என் உள்ளம்போல் இருக்கிற இந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பிலமோனுக்கிட்டத்தில் சேர்க்கறத மாதிரி நம்மையும் பிதாவினிடத்தில் சேர்க்கிறார். நீங்களும் நானும் எந்த தவறு செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திறந்தி புது வருஷத்துக்குள்ளே போகும்போது ஒரு புது மனிதனாய் போவோமா? அன்பு திரளான பாவங்களை மூடிடும். ஒருவர் மேல் ஒருவர் அன்பாக இருங்கள். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம், அன்பு, சமாதானத்தை தருபடியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் செய்த தவறுகளை மன்னித்து அவருடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம், சமாதானத்தை தாரும். அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.